இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, இயேசு என்ற ஒரு நாமத்திலேயே வல்லமை உண்டு. பைபிள் சொல்லுது. பைபிள்ல நீதிமொழிகள் 18:10 கர்த்தர் நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். The name of the Lord is a strong tower. பாருங்க, கர்த்தர் நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். அவர் நாமம், அவருடைய பெயர், அவருடைய வல்லமை, அவருடைய செயல் மிகப்பெரிய துருகமாய் பாதுகாப்பாய் நமக்கு இருக்கிறது. இயேசுவே என்ற ஒரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. தாவீதின் குமாரனே என்ற வார்த்தையில வல்லமை இருந்தது. ஒசனா என்று சொல்லுகிற வார்த்தையிலே வல்லமை இருந்தது. ரட்சகரே என்று சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு எழுப்புதல் இருந்தது. இன்னைக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே என்று நாம் அழைக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைக்கும் போது, அதுவே நமக்கு பலத்த துருகமாய் பாதுகாப்பாய் வல்லமையாய் பலனாய் இருக்கும். இந்த நாமத்தை பயன்படுத்தி அழைத்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. இந்த நாமம் ஒரு மந்திர சொல்ல அல்ல, அவருடைய வல்லமையை அறிக்கை செய்யக்கூடிய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள், நாமங்கள் நமது வாயிலே உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது, அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவருக்காக வாழ நம்ம அழைக்கப்பட்ட போது, நம்ம செயல்படும் போது ஒருபோதும் நம்மை ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. இதுதான் நமது நம்பிக்கை. அவருடைய நாமம் பலத்த துருகம். உங்களையும் என்னையும் அந்த நாமம் வழிநடத்த முடியும். நம்மையும் உயர்த்த ஆண்டவரால முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்போம். கவலைப்படாதிருங்கள். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அந்த நாமம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கும், நம்மை சுமந்து கொள்ளும், நம்மையும் நினைவு கூறும், நம்மையும் ஆசீர்வதிக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. அப்பா என்று கூப்பிடும் போது ஒரு வல்லமை உண்டு. கர்த்தாவே என்று கூப்பிடும் போது ஒரு வல்லமை உண்டு. இயேசுவே என்று கூப்பிடும் போது ஒரு வல்லமை உண்டு. உடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் இந்த வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.